மீரா, உனக்காக தான் வந்தேன். எனக்காகவா? உன்கிட்ட பேசலான்னு வீட்ல சரியா பேச முடியலல. வீட்ல இருந்தா என்கிட்ட சரியா பேச மாட்டீங்க. இங்க கோயிலுக்கு வந்தத பார்த்து என்ன ஃபாலோ பண்ணீங்களா? அப்படி இல்லனா நான் இங்க வந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்? இல்ல, நீ கோயிலுக்குள்ள வரத நான் பார்த்தேன், அதான் வந்தேன். ஓஹோ, வேலை விஷயமா போன நீங்க என்ன பார்த்ததும் கோயிலுக்குள்ள வந்துட்டீங்களா? பொய் சொன்னாலும் அது நம்புற மாதிரி இருக்கணும். உண்மையை சொல்லுங்க. நீங்க வந்தது சாரதாக்காக தானே? அவ இங்கதான் இருக்காளா? அவளை நீங்க பாத்துட்டீங்களா? இல்ல 2 பேரும் சந்திக்கணும்னு பிளான் பண்ணி இங்க வந்தீங்களா? இப்ப மட்டும் இந்த சாரதா என் கண்ணுல மாட்டட்டும், அவளை என்ன பண்றன்னு பாருங்க. எங்க இருக்க சாரதா? ஐயோ, எத்தனை வாட்டி சொன்னாலும் இவர் புரிஞ்சுக்கவே மாட்டாரு. மாமா, மாமா, நீங்க என்ன பண்ற? டாக்டரை கன்சல்ட் பண்றதுக்காக வந்தேன். இந்த எங்கன்னா எனக்கு என்ன தெரியும் மாமா? அர்ஜென்ட்டா என்ன கிளம்பி வர சொன்னா. நான் தான் கால் பண்ணேன் அண்ணா. ஏய், நீ தான் கால் பண்ணியா? என்ன பைத்தியம் பிடிச்சிச்சா? வயித்துல ஏதோ ஒரு மாதிரி இருந்தது, அதான் வந்து டாக்டரை பார்த்தேன். ஸ்கேன் பண்ணி ரிப்போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க மாமா. இந்தாங்க நீங்க கேட்ட ப்ரூஃப். ஏய், என்கிட்ட எது கொடுக்குற? என்ன ப்ரூஃப் இது? நம்ம கல்யாணத்துக்கு, நம்ம குடும்ப வாழ்க்கைக்கு, நம்ம 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி தாங்கிற உண்மைக்கு இதுதான் ப்ரூஃப் மாமா. இங்க பாரு, எது சொல்றதா இருந்தாலும் தெளிவா சொல்லு. மாமா, நீங்க அப்பா ஆக போறீங்க. வாட்? ஆமா மாமா. ஏய், என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? அறிவில உனக்கு? எனக்கு இப்போ 3 மாசமா. 3 மாசமா? ஏய், இம்பாசிபிள். ஏய், இங்க பாரு பூமி, நீ இதாத்தி வேணும் தானே பண்ணிக்கிட்டு இருக்க? இல்ல மாமா, இப்பதான் டாக்டர் கன்ஃபார்ம் பண்ணாரு. சாமி, ஒரு நிமிஷம். அம்மா, சொல்லுங்கம்மா. நீங்க கட்டி வச்சிருந்த வேண்டுதல்லாம் என்னாச்சு? அம்மா, நேத்து ஒரு அம்மா இங்க வந்து கட்டி வச்சதெல்லாம் கட்டிட்டா. பெரிய பிரச்சனையே நடந்துருத்து. ஒரு தடவை கட்டினதை எடுத்ததுக்கு அப்புறமா மறுபடியும் யாரும் கட்டல. யாரு சாமி அப்படி பண்ணது? நான் தான் அது எல்லாத்தையுமே பண்ணேன். நீ அதுல என்ன எழுதிருக்க நான் தெரிஞ்சுக்கணும்ல, அதுக்காக தான் நான் அப்படி பண்ணேன். ஆமா, அதெல்லாம் இருக்கட்டும். நீ இந்த கோயிலுக்கு எதுக்கு வந்திருக்க? என் புருஷனை வர சொல்லிருக்கல்ல. அவரு உனக்காக அங்க பைத்திய மாதிரி சுத்திக்கிட்டு இருக்காரு. எனக்கு அப்பவே அவர் மேல சந்தேகம் வந்துருச்சு. கேட்டதுக்கு உடனே பேச்ச மாத்தி எனக்காக தான் வந்தேன்னு போய் சொல்றாரு. ஆனா நான் ஒன்னும் அவ்வளவு முட்டாள் எல்லாம் கிடையாதுல்ல. இங்க உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு புரிஞ்சு போச்சு, இதெல்லாம் உங்க 2 பேருடைய பிளான் தானு. இல்ல, யாராவது தனிமையில சந்திக்கணும்னா ஹோட்டலுக்கு போவாங்க, இல்லனா பார்க்குக்கு போவாங்க. ஆனா நீங்க புனிதமான கோயிலுக்கு வந்திருக்கீங்க. நீ நினைக்கிற மாதிரி நாங்க ஒண்ணு சந்திக்கணும்னு நினைக்கல, சந்திக்கவும் இல்ல. ஆஹா, அப்புறம் என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கணும், என் மகனும் மருமகளும் சேர்ந்து இருக்கணும்னு அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டேன், அவ்வளவுதான். அந்த வேண்டுதல்ல கூட அததான் எழுதியிருந்தேன். அப்படிப்பட்ட வேண்டுதலை கழட்டி இருக்க. உனக்கு என்ன ஆச்சு மீரா? நான் நல்லாதான் இருக்கேம்மா. நீதான் வெக்கங்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்க.
புருஷ விஷயத்துல தலையிடாதன்னு சொல்றேன்ல. வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து எவ்வளவு அவமானப்படுத்தினாலும் உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லல்ல. தினம் ஏன் இப்படி கேவலமா நடந்துகிட்டு இருக்க? மீரா, வார்த்தையை கொஞ்சம் அளந்து பேசு. நான் உனக்கு என்ன அநியாயம் பண்ண? எதுக்கு என்ன விடாம இப்படி துரத்துற? நான் தான் சொன்னேன்ல, நான் ஒண்ணு அவரை வர சொல்லல. நான் கோயிலுக்கு வந்தது அவரை பாக்குறதுக்கு இல்ல. கோயில்ல கூட எனக்கு மன நிம்மதி இல்லாம பண்ற. நியாயமா பேசணும்னா முதல்ல அவர் எனக்கு தான் தாலி கட்டினாரு. சட்டப்படி பார்த்தா கூட நான் தான் அவரோட பொண்டாட்டி. ஆனா நீ என்னடானா அவரை என்கிட்ட இருந்து பிரிச்சு என்னையே வந்து இப்ப திட்டிட்டு இருக்க. இது கொஞ்சமாவது நியாயமா இருக்கா? என்னடி நீ ஓவரா பேசிக்கிட்டு இருக்க? அவரு உன் புருஷன் இல்ல, ஏன் புருஷன்? ஸ்வீட் எடுத்துக்கோங்க. நான் அப்பாவாக போறேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸ்வீட் எடுத்துக்கோங்க மச்சான். ஸ்வீட் எடுத்துக்கோங்க மச்சான். நம்ம மாட்டிப்போம் நினைக்கிறேன் அண்ணி. இட்ஸ் ஓகே வம்சி, நான் இப்போ இதை சாப்பிட்ற அளவுக்கு சந்தோஷமா இல்லை. அதே என்ன மச்சான், நான் அப்பாவாக போறேன்னு ஸ்வீட் கொடுக்குறேன், நீங்க எப்படி பண்றீங்க? அம்மா நீங்க ஏன் டல்லா இருக்கீங்க? வாட்? என்னது? நீ 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 அப்பா ஆக போறியா? சொல்லு இந்து, நீ அண்ணன்கிட்ட சொல்லலையா? ஆ, அது மச்சான், உங்க தங்கச்சிக்கு இது 3வது மாசம். டாக்டர் இப்பதான் கன்ஃபார்ம் பண்ணாங்க. ரிப்போர்ட்ஸ் கூட இருக்கு. இதோ. இது இந்து ரிப்போர்ட்ஸா? ஆமா மச்சான். டாக்டர், எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு நிமிஷம். இந்த ரிப்போர்ட்ஸ் யாரோடது? இது இந்துவோட ரிப்போர்ட்ஸ் ஆச்சே. ஆல்ரெடி சொல்லியாச்சே, இவங்களுக்கு 3 மாசம் ஆகுது.